அனைவருக்கும் வணக்கம். விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான பரிகார தலம் பரிக்கல். இங்கே இருக்கிற ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் சக்தியும் சாநித்தியமும் கொண்டவர். இந்த ஆலயத்தோட தலப்பிராணம் பற்றியும் சிறப்புகளை பற்றியும் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்கலாம். ஒரு காலத்தில் தங்கம், வெள்ளி, இரும்பு இதெல்லாம் ஆன கோட்டைகளை அமைச்சு 3 பக்கத்துலேயும் ஆட்சி செஞ்சுட்டு வராங்க. தாரகாட்சன், கமலாட்சன், வித்யுமன் மாலி அப்படின்ற ஒரு 3 அசுரர்கள். அவங்க ஆட்சி செஞ்சுட்டு வந்து மக்களையும் துன்புறுத்திக்கிட்டு வர்றாங்க. 3 அசுரர்களையும் முப்புற கோட்டைகளையும் சிவபெருமான் வந்து எரித்து சாம்பலாக்கிடுறாரு. இந்த திரிபுர தகனத்துக்கு திருமால் அம்பாக இருந்து உதவினார் அப்படின்னு திருப்பதிகை புராணம் சொல்லுது. இந்த 3 அசுரர்களுக்கும் தளபதியாக இருந்த பரிகலாசுரன்ற அசுரன் வந்து மனித உடலும் குதிரை முகத்தையும் கொண்டவன். திரிபுர தகன நிகழ்வின் போது தப்பிச்சு போன இந்த பரிகலாசுரன் கிருஷ்ணாரண்யங்களில் ஒன்றான திருமுதுகுன்றம் அப்படின்னு அழைக்கப்படுற இன்றைய விருத்தாசலம் பகுதிக்குள்ளே மறைஞ்சிக்கிட்டான் அப்படின்னு தலபுராணம் சொல்லுது. இந்த விருத்தாசலம் பகுதியை வசந்தராஜன்ற குறுநில மன்னன் ஆட்சி செஞ்சுட்டு வர்றான். அவன் வந்து மிகுந்த திருமால் பக்தன். இவனுடைய ஆளுகைக்கு கீழ் இருந்த பகுதி தான் இந்த பரிக்கல். நரசிம்மமூர்த்திக்கு இங்கே ஆலயம் எழுப்பணும் அப்படின்னு அவன் விருப்பப்படுறான். அதுக்கான திருப்பணிகளை மேற்கொள்கிறான். இதுக்காக எல்லை பகுதியில் காவலுக்கு நிறுத்தி வச்சுருக்கான் ஒரு பிரிவினரை. அந்த படைப்பிரிவினரை வச்சு ஆலய திருப்பணிகள்லையும் ஈடுபடுறான். அந்த தருணத்தில் தான் பரிகலாசுரன் வந்து இங்கே மாயப்படையோடு தப்பிச்சு வர்றான். இந்த பரிக்கல் பகுதிக்கு வந்து இந்த எல்லாரையும் அழிக்கிறான். மக்களை ஓட ஓட விரட்டுறான். மன்னனோட படைகளை எல்லாத்தையுமே அழிச்சிட்றான். குதிரை, மாடு, அவன் எல்லா கண்ணில் பட்ட எல்லாத்தையுமே அழிக்கிறான். இதை வந்து வசந்தராஜன் ஒரு அபசகுனமாக நினைக்கிறான். அதனால் ஆலயம் எழுப்பக்கூட பணியை வந்து தற்காலிகமாக ஒத்தி வைக்கிறான். கொஞ்ச காலத்துக்கு பிறகு இந்த ஆலயம் எழுப்புறது சம்மந்தமாக தன்னோட ராஜகுரு கிட்ட ஆலோசனை கேட்குறான். அவரும் வந்து வேறு ஒரு இடத்துல ஆலயம் எழுப்புறதுக்கு இடத்த தேர்வு செஞ்சு கொடுத்து அதுக்கான வழிமுறைகளை பற்றியும் சொல்லி கொடுக்குறாரு. அதன்படி அந்த திருப்பணி ஆரம்பிக்கும் முன்பு யாகம் ஒன்று நடத்துகிறாங்க. அந்த யாகத்துக்கு அசுர கூட்டம் இடையூறு செய்யாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக மன்னனோட கையில் கங்கணம் கட்டப்படுது. அப்போ அசுரன் அங்கே வர்றான். நானே கடவுள், என்னை வணங்கினா உங்களை அழிக்காமல் நான் விட்டுட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் இந்த அரசனும் நரசிம்மர் தான் என்னோட கடவுள், அவரோட திருவடியில் நீ வணங்கு, உனக்கும் உன் கூட்டத்துக்கும் மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு உறுதியாக சொல்கிறான். உடனே அசுரருக்கு கோபம் வந்துடுது. யாகத்தை குலைச்சு போட ஆரம்பிக்கிறான். சர்வ வல்லமை கொண்ட ஒரு கோடாரியால் மன்னனோட தலையை பிளக்கிறான் அசுரன். அப்போ மன்னனோட உடல்ல இருந்து புறப்பட்டு வர்றாரு நரசிங்க பெருமாள். அவர் அசுரனை 2ஆக பிளக்கிறாரு, துவம்சம் செஞ்சு அழிக்கிறாரு அப்படின்னு இந்த தலப்புராணம் சொல்லுது. நரசிம்ம பெருமானோட அருளால் இவர் வந்து வசந்தராஜ மன்னன் வந்து உயிர்த்தி எழுகிறான். நரசிங்க பெருமாளோட அகோர விஸ்வரூபத்தை தரிசித்து மகிழ்ச்சி அடைகிறான். என்னோட யாகத்தில் ஈடுபட்ட எல்லாரையுமே உயிர் பெற செய்யுங்கள் சுவாமின்னு கேட்டுக்கிறான். அதன்படியே யாகத்தில் ஈடுபட்ட எல்லாருக்குமே உயிர் கொடுக்குறாரு நரசிம்மமூர்த்தி. அவங்களோட மேலே வந்து என்ன கேட்குறாரு மன்னன்னாக்க, நீங்கள் வந்து சாந்த ஸ்வரூபமாக எங்கள் பக்தர்களுக்கு அருள் புரியணும் அப்படின்னு சொல்லிட்டு திருமகளோட லட்சுமி தாயாரோட அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுகோள் விடுக்கிறார் மன்னன். அதன்படி சாந்த மூர்த்தியாக திருக்காட்சி தந்து அருள்கின்றார் இந்த நரசிம்மமூர்த்தி. அவர் லட்சுமி நரசிம்மராவும் இங்கே கோயில் கண்டிருக்கார். பரிகலாசுரன் என்னும் அரக்கனை அழித்த இடம் அப்படின்றதால பரிகலபுரம் அப்படின்னு பேர் வந்தது. அதுவே நாளடைவில் பரிக்கல்னு மாறுச்சு. இந்த மூலக்கோயில் வந்து வசதராஜனால் கட்டப்பட்ட இருந்தாலும் பிற்காலத்தில் முகலாய படையெடுப்பின் போது அது அழிக்கப்பட்டதாக நம்பப்படுது. இங்கே இருக்கிற பதிவுகளின்படியும் கல்வெட்டின்படியும் இப்போ இருக்கிற இந்த ஆலயம் வந்து கர்நாடகா மன்னரான வீர நரசிம்மரால் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. தனது சீற்றத்திற்காக புகழ்பெற்ற ஸ்ரீ நரசிம்மர் வைஷ்ணவ கோயில்களில் பொதுவாக தன் மடியில் அமர்ந்திருக்கிற ஸ்ரீ மகாலட்சுமியை தழுவியபடி காட்சி கொடுப்பார். இந்தியாவில் இறைவனும் அன்னையும் ஒருவரை ஒருவர் தழுவியபடி காணப்படும் ஒரே கோயில் இதுதான். இந்த கருவறைக்கு மேலே இருக்கிற விமானம் அஷ்டகோண விமானம்னு அழைக்கப்படுது. சில காலம் சிறப்பாக பராமரிக்கப்பட்ட இந்த ஆலயம் ஏதோ ஒரு பல காரணங்களால் ஒரு சரிவர பராமரிக்கப்படாமல் புற்று மறைஞ்சு போயிடுது. முகலாயர் படையெடுப்பும் பொழுதும் முழுவதும் சேதப்படுத்தப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அப்போது சேதம் அடைஞ்சதால் புற்று வந்து தோன்றி இதை விக்கிரகத்தையே மறைச்சி போயிடுது.
இந்த சமயத்தில் இந்த ஊருக்கு பக்கத்தில் அக்ரஹாரத்தில் ஒரு வாய் பேச முடியாத ஒருத்தர் வாழ்ந்துட்டு இருந்தார். அவரோட கனவில் அந்த நரசிம்மர் தோன்றி, இந்த மாதிரி புற்றில் நான் மறைஞ்சிருக்கேன், என்னை மீண்டும் எடுத்து பிரதிஷ்டை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாராம். இதை அவன் ஊர் மக்கள்கிட்ட தெரிவிக்கிறான். வாய் பேச முடியாத இருந்த ஒருவன் அவன் வாய் பேசுவான் அன்னையிலேருந்து ஆரம்பிக்கிறான். அப்போ ஊர் மக்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அந்த லட்சுமி நரசிம்மரை தேடி பார்க்குறாங்க. புற்றுக்குள்ளே மறைஞ்சிருந்த லட்சுமி நரசிம்மரை எடுத்து புதுசாக கோயில் கட்டி பிரதிஷ்டை செஞ்சு வழிபாடு பண்ணுறாங்க. மூலஸ்தானத்தில் லட்சுமி நரசிம்மரும் தனி சன்னதியில் கனகவள்ளி தாயாரும் இருக்காங்க. பிரகாரத்தோட வாயு மூலையில் வாயு மைந்தனான அனுமன் வீர ஆஞ்சநேயராகவும் பக்த ஆஞ்சநேயராகவும் இருக்கார். பிரகாரத்தில் வடக்கு திசையில் வரதராஜ பெருமாளும் சீனிவாச பெருமாளும், தென்கிழக்கே விநாயகர், கோயிலுக்கு எதிர கருடன், இவங்க எல்லாருமே தனித்தனி சன்னதியில் இருக்காங்க. ஊரோட வடமேற்கு திசையில் சக்கர தீர்த்தம் இருக்கின்றது. கோயில் சிறப்புகளில் குறிப்பிட்டு சொல்லணுன்னாக்க, பொதுவாக நரசிம்மர் கோயிலில் உக்கிரமூர்த்தியான நரசிம்மர் தாம் மடியில் இருக்கிற மகாலட்சுமியை ஆலிங்கனம் செஞ்சுருப்பார். ஆனால் இந்தியாவிலேயே இங்கே மட்டும்தான் நரசிம்மரை லக்ஷ்மி தாயார் தன் வலக்கையாலையும் லக்ஷ்மி தாயாரை நரசிம்மரும் ஆலிங்கனம் செஞ்சபடி இருக்காங்க. வீர ஆஞ்சநேயர், பக்த ஆஞ்சநேயர்னு 2 ஆஞ்சநேயரும் ஒரே சன்னதியில் இருக்காங்க. இந்த ஆஞ்சநேயருக்கு எதிரில் தான் பக்தர்கள் நெல்லை கொட்டி பரப்பி அதில் தங்களுடைய கோரிக்கைகளை எழுதுகிறாங்க. அது நிறைவேறுது அப்படின்னு சொல்கிறாங்க. முஸ்லீம், கிறிஸ்தவர் இன்னும் எல்லா மதத்துக்காரங்களும் மத வேறுபாடு இல்லாமல் இங்கே வழிபட்டு சிறப்பு பெறாங்க. பெருமாள் பக்கத்திலே ஆஞ்சநேயர் இருக்கிறது இன்னொரு சிறப்புன்னு சொல்கிறாங்க. ஸ்ரீரங்கம் பெருமாள் மாதிரி இங்கேயும் வரதராஜ பெருமாள் தெற்கு நோக்கி காட்சி தருகின்றார். இந்த ஆலயம் 2 நதிகளுக்கு இடையில், அதாவது தென்பெண்ணை மற்றும் கெடிலமாறுகளுக்கு இடையில் அமைஞ்சிருக்குது. நடுநாட்டு வைணவ தலங்களில் பரிக்கல் தலம் தனித்துவம் வாய்ந்தது. இது அந்த ஆலய கருவறைக்குள்ள ஸ்ரீ வியாசராஜரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஸ்ரீ ஆஞ்சநேயர் இருக்கின்றார். பல விழாக்கள் இங்கு சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. ஒவ்வொரு ஆண்டும் நரசிம்ம ஜெயந்தி தொடங்கி 10 நாள் பிரம்மோற்சவம், ஏப்ரல் மே மாதங்களில் 13 நாட்கள் சித்திரை பிரம்மோற்சவம், பக்தர்கள் கூட்டம் அதிக அளவில் காணப்படும். தை, ஜனவரி, பிப்ரவரி மாதங்களில் பெண்ணை நதி திருவிழா நடக்கும். மாசியில் மகமன்று கருட நதி விழா நடக்கும். பிப்ரவரி, மார்ச், நவம்பர், டிசம்பர் மாதங்களில் திருக்கார்த்திகை, பங்குனி உத்திரம், இதெல்லாம் இந்த ஆலயத்தில் கொண்டாடக்கூடிய முக்கியமான திருவிழாக்கள்னு சொல்லலாம். கிருஷ்ண ஜெயந்தி மற்றும் வைகுண்ட ஏகாதசியில் சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்படும். இந்த ஆலயம் சுமார் 2000 ஆண்டுகள் பழமையானது. இந்த ஆலயம் எங்கே அமைஞ்சிருக்குன்னா, விழுப்புரம் உளுந்தூர்பேட்டை சாலையில், அதாவது திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் கெடிலம்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊர்லேருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் இந்த பரிக்கல் இருக்கின்றது. உளுந்தூர்பேட்டை, விழுப்புரம் ஆகிய ஊர்லேருந்து பேருந்து வசதி பரிக்கலுக்கு இருக்குது. பரிக்கலில் ரயில் நிலையமும் இருக்குது. பேசஞ்சர் ரயில்கள் நின்று செல்லும். ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு தான் நேரடி பேருந்து வசதி இருக்குது. கெடிலத்துக்கு வந்துட்டால் அங்கேருந்து ஷேர் ஆட்டோஸ் நிறைய இருக்குது. கோவில் திறந்திருக்கிற நேரத்தில் தொடர்ந்து நம்ம ஷேர் ஆட்டோ கிடைக்கும். இது ஒரு முக்கியமான பரிகார தலம்னு சொன்னேன். இது நம்ம இழந்த எல்லாத்தையுமே திரும்ப பெறலாம் இந்த இறைவனோட அருள் இருந்தா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே சக்தியமும் சாணித்தியமும் நிறைஞ்சிருக்குது. தன்னை நாடி வரக்கூடிய பக்தர்களோட மனோபயங்களையும் கிளேசங்களையும் போக்கக்கூடிய சுவாமி இவர் அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு ஏதாவது காரியங்கள், சுப காரியங்கள் தடைப்பட்டாலும் அது எல்லாத்தையுமே இவர் நடத்தி கொடுப்பாராம். கர்நாடகாவில் இருக்கிற பல மத்வ குடும்பங்களுக்கு பரிக்கல் நரசிம்மர் குலதெய்வமாக இருக்கார். இந்த கோயிலில் மிகவும் சக்தி வாய்ந்த பிரார்த்தனை எதுக்காக பண்ணுறாங்கனாக்க, கடன்கள், எதிரிகள், நோய்கள், இந்த துன்பங்கள்லேருந்து விடுபடுறதுக்காக பண்ணுறாங்களாம் பக்தர்கள். இங்கே இருக்கிற வழக்கம் என்னென்னா, நல்லெண்ணெய் தீபம் வாங்கி ஏற்றிட்டு நவதானியத்தை இட்டு தங்கள் விருப்பங்களை எழுதி பிரார்த்தனை செய்கிறாங்களாம். ரிண விமோசனம், அதாவது கடன்களிலிருந்து விடுபடுறதுக்காக பக்தர்கள் இங்கே வழிபாடு செஞ்சு ரிண விமோசன நரசிம்ம ஸ்தோத்திரத்தை பாராயணம் பண்ணுறாங்க. பதவிகளை இழந்தவர்களும் பதவி உயர்வுக்காக காத்திருக்கிறவங்களும் தங்களோட நிலையை மீண்டும் பெறணும், அதாவது இழந்ததை மீண்டும் பெறணும் அப்படின்றதுக்காக இங்கு பிரார்த்தனை செஞ்சு நரசிம்ம பெருமான் அதை நிச்சயமாக நிறைவேற்றுவார்.
பிரார்த்தனைகள் நிறைவேறியதும் பக்தர்கள் எண்ணெய், பால், தயிர், இளநீர், அந்த 5 பொருட்களால் செய்யப்பட்ட பஞ்சாமிர்தம், எலுமிச்சை, சந்தனம் இதெல்லாம் வச்சு இறைவனுக்கு அபிஷேகம் செய்கிறதோட புதிய வஸ்திரங்களையும் சமர்ப்பிக்கிறாங்க. அவங்க இங்கேயே மொட்டை கூட போட்டுக்கிறாங்க. மாவு மற்றும் நெய் கலவையால் செய்யப்பட்ட விளக்கை ஏற்றி காது குத்து சடங்குகளும் இங்கே நடக்குது. அங்க பிரதட்சணைன்னு சொல்லக்கூடிய பிரகாரத்தை சுற்றி உருள்ற பழக்கமும் இங்கே இருக்குது. வீடு கட்ட விருப்பமுள்ள பக்தர்கள் இங்கே வந்து கல்லை எடுத்து அடுக்கி பிரார்த்தனை செஞ்சுக்கிறத நம்ம நேரடியாகவே பார்க்க முடிஞ்சது. நிறைய அந்த வெராண்டா முழுவதுமே கல்லால் அடுக்குனதையும் நம்மளால் பார்க்க முடியுது. விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரே நேர்கோட்டில் அமைஞ்சிருக்கிற 3 நரசிம்ம தலங்களில் இதுவும் ஒன்று. இந்த பரிக்கல் தலத்திலேருந்து பூவரசங்குப்பம் சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. இந்த ஆலயம் காலை 8 மணியிலிருந்து மதியம் 1 மணி வரைக்கும், மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரைக்கும் திறந்திருக்கும். தினசரி அன்னதானமும் சிறப்பாக நடைபெறுகின்றது. காலையில் 8 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் காலசந்தி பூஜை, 11 மணியிலிருந்து 12 மணி வரை உச்சிக்கால பூஜை, இரவு 7:30 மணி முதல் 8 மணி வரை ராக்கால பூஜையும் நடைபெறுகின்றது. இந்த தலத்தில் சகஸ்ரநாம அர்ச்சனையும் செய்யப்படுது. திருமண தடை இருப்பவர்கள், மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் இங்கு வழிபட உடனடி நிவாரணம் கிடைக்கின்றது. இதோ பாருங்கள், இங்கே வீடு கட்டுறதுக்காக கல் அடுக்கி வச்சுருக்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த தலத்தில் வழிபாடு பண்ணுறதால நவகிரக தோஷங்கள் எல்லாமே நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு மாதமும் சுவாதி நட்சத்திரத்தை அன்னைக்கு மாலையில் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் நடத்தப்படுது. கோயிலுக்கு வெளியிலேயே நம்ம பூஜைக்கு தேவையான பொருட்கள், துளசி, பூமாலைகள், நெய் தீபங்கள், அது தவிர நெல் அங்கே பரப்பி நம்மளுடைய கோரிக்கைகளை எழுதுறதுக்காக நெல்லுலேருந்து எல்லாமே கிடைக்கிது. அங்கேயே வாங்கி நம்ம வழிபாடு செய்யலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.